லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னோட வேண்டுதல் எப்பவுமே வினயும் மித்ராவும் ஒரே வீட்ல ஒன்னா சேர்ந்து வாழணும்னுதான். அதுதான் இப்ப நடந்துருச்சே. எங்க நடந்திருக்கு? இதோ என் கண்ணு முன்னாடி 2 பேரும் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்களே. நீ என்னடா கைரேகை பாக்குறதுக்கு பூத கண்ணாடி கேப்ப போலயே. இத பார்த்து தெரிஞ்சுக்க பூத கண்ணாடி எதுக்கு? பார்த்தா தெரியல, 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க, அவ்வளவுதான். இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு தான் விஷயம் தெரியல, நிறுத்து. சரிம்மா, நல்லா இருக்கட்டும். என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஆள் வேற ரொம்ப பரபரப்பா இருக்க. ஏதாவது விசேஷமாமா? என்னப்பா நீயும் இதையே கேக்குற? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அதுக்குல்லம்மா, நீ சும்மாலாம் அப்படி திடீர்னு வரமாட்டியே. உன் பேச்சு நடவடிக்கைலாம் வேற வித்தியாசமா இருக்கே. ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்திருக்கம்மா. என்ன விஷயம் சொல்லு. பாத்தீங்களா, நான் ஏதோ முக்கியமான விஷயமா தான் வந்திருப்பேன்னு என் பையன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப கண்டுபிடிச்ச ரேஞ்சுக்கு பேசுற. அவன் தான் கண்டுபிடிப்பானா? நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? யோ கொஞ்சம் வாய மூடுறியா? சரி, முடிக்கிறேன் மாப்ள. யோ நீ கம்முன்னு இருக்கேன். யோ வரக்கறான்க்கா. மா நீ சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம கமலாத்தையும் ரங்கராஜன் மாமாவும் வீட்டுக்கு வந்து நம்மள சந்திக்கணும்னு சொன்னாங்க. அதான் உடனே புறப்பட்டு வந்தேன். ஓ, இதுக்கு தான் ஃளைட்ட பிடிச்ச உடனே வந்தியா? ஆமாண்டா. அவங்க குடும்பமும் மாமா குடும்பமும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. மாமாவால நேர்ல வர முடியல, அதான் உடனே போன்னு என்ன அனுப்பிச்சு வச்சாரு. அவங்களும் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் சந்திக்கணும்னு சொன்னாங்கடா. ஓ சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயா தான் இருப்பியா, இல்ல மறுபடியும் ஃளைட்ட பிடிச்ச மாமா கிட்ட போயிருவியா? யோ ஏன் சும்மா சும்மா லொடலொடன்னு பேசிட்டே இருக்க? நீ வாயை மட்டும் சும்மாவே இருக்க மாட்டியா? மா எதுக்காகம்மா பாட்டி தாத்தா நம்ம வீட்டுக்கு வராங்க? அதை எப்படிப்பா நாம அவங்க கிட்ட கேட்க முடியும்? எதுவா இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது பெரிய விஷயம்தான். அவங்க காலடி நம்ம வீட்டுல பட்டா நமக்கு தானே புண்ணியம். அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கமலம்மானா யாருமா? உனக்கு அவங்க யாருன்னு தெரியாதுல்ல? சரி வா, நாம சமைச்சுக்கிட்டே அவங்க யாரு, நமக்கு என்ன உறவு முறை வேணும்னு நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். வா. ஏங்கா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஏதாவது வேலை இருந்தா சொல்ல. ஏன் இல்ல, உனக்கு வெங்காயம் உரிக்கணும், பூண்டு உரிக்கணும், நிறைய வேலை இருக்கு. நீ வா. சி வாடா. வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது ஏன் வேலையா? வாங்க 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 மாமா. வாங்க அத்தை. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா. வாங்க உள்ள போலாம். வாங்க கமலா. வாங்க. மித்ரா, வினய், இதோ வரேம்மா. உட்காருங்க. உட்காரு. தாத்தா வணக்கம். தாத்தா வணக்கம். பாட்டி வணக்கம் தம்பி. இது வினய் தானே? கரெக்டா சொன்னீங்க, உங்க பேரன்தான். இந்தாங்க. இந்தாங்க. பார்த்தாலே தெரியுதே முகத்துல. அப்ப பார்த்தா அதே கலை இன்னும் தாண்டவம் ஆடுதே. SSLC படிக்கும் போது பார்த்தது. எப்படி பாருக்க? சௌக்கியமா இருக்கியா? நான் சௌக்கியமா இருக்கேன் தாத்தா. ஆமா, இந்த பொண்ணு உன் சம்சாரமா? ஆமா தாத்தா. அட, ஆமான்னு சொல்ற கூட இவ்வளவு டைம் எடுத்துக்கிற. இத கூட உன் சம்சாரத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கித்தான் சொல்லணுமா? கமலம், கவனிச்சியா? நம்ம வீட்டு கதை தான் இங்கேயும் ஓடுது. பொண்டாட்டி கண் அசைவு இல்லாம ஒரு காரியமும் நடக்காது போல் இருக்க. அப்படித்தாப்பா இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் பொண்டாட்டி கிட்ட சரண்டர் ஆயிட்டான்னா அவன் லைஃப்ல ஒரு தொந்தரவும் இல்லாம நிம்மதியா காலத்தை தள்ளிடலாம். ஏன் வண்டியா
இப்படி தாப்பா ஓடிட்டு இருக்கு. ஏமா இந்த பையன் யாரு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. 5 நிமிஷமா முன்னாடி நின்று இருக்கேன், இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்கிறாரு. இவ என் தம்பி மாமா, நீங்க பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. ஓ அப்படியா? உன் தம்பியா? சந்தோஷம். ஏன் தம்பி ஒத்தையா இருக்கிறீங்க? சம்சாரம் வேலைக்கு போயிருச்சா? அதையே மாமா கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்காம தனி மரமா நிக்கறான். கேட்டா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான். ஏமா இது ரொம்ப அருமையான விஷயமாச்சேம்மா. எங்க மாதிரி பிச்சல் புடுங்கல் இல்லாம ஆயா ஜாலியா காலத்தை கழிச்சிடலாம்ல. இங்க பாருப்பா, நீ இவர் சொல்றதெல்லாம் கேட்காத. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிடணும். இல்லன்னா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சரியா? அதனால கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லாம உங்க அக்கா கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்க. எங்களுக்கும் மறக்காம சொல்லு, நாங்களும் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்றோம். சரிங்க. பொண்ணு கிடைக்குமான்லாம் கவலைப்படாத, தைரியமா தேடு. கண்டிப்பா கிடைக்கும்பா, மனசை விட்டுறாத. நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுது அத்தை, மனசு விட மாட்டேன். நல்லா தேடுறேன். என்ன நீங்க 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? உங்க மேரேஜுக்கு நாங்க 2 பேரும் வரலன்னா? இல்லப்பா, உங்க கல்யாணம் திடீர்னு முடிவாச்சு. அப்ப நாங்க அப்ராட்ல இருந்தோம், அதான் நாங்க வர முடியல. அதனால என்ன மாமா, இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, என் பையனையும் மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் தானே, பண்ணிட்டா போச்சுமா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தாத்தா பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்குங்கன்னு சொல்றேன்ல. மித்ரா வாமா. நல்லா இருக்கு, நோய் நொடி நல்லா இல்லாம இருங்க, நல்லா நல்லா இருக்கு. இருங்க. சந்தோஷம். ஏங்க அந்த பூ எடுங்களேன். இந்தா இந்தாப்பா, இத உன் கையால உன் மனைவி தலையில வச்சு விடு. வாங்கி வச்சு விடுப்பா. என்னப்பா யோசிக்கிற? நாங்கெல்லாம் இருக்கிறது உனக்கு கூச்சமா இருக்கா? அட ஆம்பளை இதுக்கெல்லாம் கூச்சப்படலாமா? வாங்கி வச்சு விடுப்பா. டேய் கூச்சப்படாதடா, பெரியவங்க சொல்றாங்களா, வாங்கி வச்சு விடு. அவனுக்கு எப்பவும் கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான். மாமா வாங்க சாப்பிடலாம். மித்ரா, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. கொஞ்சம் இருமா. என்னம்மா, நாங்க வந்த வேலையே முடியல, அதுக்குள்ளே சாப்பிட கூப்பிடுற? அதனால என்ன, முதல்ல சாப்பிட்டுருவோம், அப்புறம் வந்த வேலையை பார்ப்போம். இல்லம்மா, நாங்க வந்த வேலை முடியாம நாங்க சாப்பிட உட்கார்றது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. கமலா, அந்த பிளேட் எடுமா. எனக்கும் என் மனைவிக்கும் 80வது கல்யாணம். நீங்களும் உங்க குடும்பமும் வந்து எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவசியம் வந்திருக்க. குடும்பா. ரொம்ப சந்தோஷம். உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா வரோம் மாமா. கமலா, இன்னொரு பிளேட் எடு.
ரெண்டு பேரும் இப்படி வாங்க. வாங்கண்ணே. வாங்கப்பா. நீங்களும் எங்க 80வது கல்யாணத்துல கலந்துக்கிட்டு எங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ஏன்னா நீங்க இப்பதான் உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏன்னா எங்களை போல நீங்களும் நல்லது கெட்டது, சண்டை சச்சரவு, இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் நீங்க ரெண்டு பேரும் இணை பிரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையா கடைசி வரைக்கும் வாழணும்னு நாங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக நீங்க கண்டிப்பா வரணும். என்ன வருவீங்கல்ல? பாத்தியா கமலம், நான் சொல்லல? இவங்க ரெண்டு பேரும் நம்ம மாதிரியே இருக்காங்க பாரு. நம்ம 80ஆம் கல்யாணத்துக்கு கலந்துக்கிறதுக்கு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்மிஷன் வாங்கிக்கிறத. என்னம்மா, நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவோம். என்னப்பா வினய், அமைதியாவே இருக்கிற? ஒன்றும் இல்லை தாத்தா, வந்துடுறோம். அப்படிங்க. அப்படியே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிருங்க மாமா. அடடடடா, எத்தனை தடவை தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க? அதான் ஏற்கனவே வாங்கிட்டாங்கல்ல. இனிமே எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா நாங்க மனக்கோலத்துல இருக்கும்போது தான் பண்ணணும். தேவைன்னா அங்க வந்து வாங்கிக்கோங்க. கமலா, பிரம்மச்சாரிக்கும் கொடுத்துடலாமா? இல்லைன்னா கோச்சுக்கிட்டு சாபம் பிரம்மச்சாரி சாபம் பெரும் சேதத்தை உருவாக்கிறோம். இல்ல மாமா, நான் அப்படிலாம் சாபம் விட மாட்டேன். ரொம்ப நல்ல பிரம்மச்சாரி. நான் அக்கா கொடுத்த இன்விடேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆட இல்லப்பா, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்தாமா இப்படி. ஏப்பா, நீயும் கண்டிப்பா கலந்துக்கணும். எங்க ஆசீர்வாதம் கிடைச்சா அடுத்த 6 மாசத்துல உனக்கு கல்யாணம் கைகூடி வந்துரும்பா. மாமா, அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, சாப்பிடலாம்ல. மித்ரா, நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா. வாங்க போகலாமா? போ. வாங்க பாட்டி, வாங்க வாங்க தம்பி. ஏமா வாசுகி, சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்குமா? யாருமா சமைச்சது? மாமா, எல்லாமே என் மருமக தான் சமைச்சா. ஏப்பா வினய், நீ கொடுத்து வச்சோம் ஐயா. வாசுகி, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நீ வந்துடணும். விருந்தாளி மாதிரி கல்யாண தண்ணிக்க வரக்கூடாது. என்ன? ஐயோ அத்தை, உங்க பையன் தெளிவா சொல்லி அமிச்சிருக்காரு. நீ போய் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதுக்குதான் விஷயம் தெரிஞ்சதும் நான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். நீங்க முன்னாடி போங்க அத்தை, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரிம்மா, நாங்க புறப்படுறோம். இன்னும் 2-3 வீட்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க எதுக்கு மாமா இந்த வேகாத வெயில அலையறீங்க? உங்க பசங்க கிட்ட சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்களா? அதெல்லாம் செய்வாங்கம்மா. ஆனா நாங்க வந்துட்டு போனா இந்த வேகாத வெயில்ல பெருசுக 2 வந்துட்டு போச்சேன்னு அந்த மரியாதைக்காவது சாக்கு போக்கு சொல்லாம வந்து கலந்துக்குவாங்கல்ல. சரி, அப்ப நாங்க வரோம். வாமா.
அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா உடனே இப்படி நீ மேக்கப் போட்டு கிளம்பிடுவியா? அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கூப்பிட்டாங்க, நான் போறேன், அவ்வளவுதான். நீ போகாம இரு. அதுக்கு எதுக்கு நீ என்ன கொடுத்து விடுற? நான் வந்து சொன்ன நான் உங்ககிட்ட வரேன்னு. அப்படி சொன்னது என்னோட தப்புதான். தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. நீ தெரியாமலா சொல்லல, தெரிஞ்சேதான் சொல்லிருப்ப. சொல்ற ஆள் தான். ஏன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வாயை மூடிட்டு நின்னீங்க? நான் சொல்லும் போது இல்ல முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் சொல்ல முடியும்? நீதான் சொல்லணும் அவர் வரமாட்டாருன்னு. நான் எப்படி சொல்லுவேன்? பெரியவங்க 2 பேரு வீடு தேடி வந்து அன்பா கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு மரியாதைக்காக நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு சொன்னேன். அதுக்காக நீங்க வந்தே ஆகணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. அவ்ளோ கூட்டத்துல நீங்க வந்தீங்களா இல்லையான்னு யாராவது பாத்துட்டு இருக்க போறாங்களா என்ன? நீங்க வரதும் வராததும் உங்க விருப்பம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? குட்டி மாப்பிள்ள ரெடியா? மாப்பிள்ள வளவலான்னு பேசிட்டு இருக்காம கிளம்பு, சீக்கிரம் போலாம். யோ, யார் வந்து கூப்பிட்டாலும் முதல்ல ஆளை கிளம்பிடுவியா? விக்ரம் ஏதோ சின்ன பையன் கிளம்பிட்டான். உனக்கு அறிவில? பெரிய மனுஷன் தானே. பந்தி சாப்பாடு இப்படிதான் அழிவியா? டேய், நான் பந்தியில போடுற பிரியாணி கலைவேன். கடைசி பந்தியில போய் உட்காந்தா பிரியாணியில பீஸ் இருக்காது. அந்த கவலை எனக்கு தான். உனக்கு என்னடா? இதை பாரு, இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கலந்துக்கணும்னு அக்கா சொல்லியிருக்காங்க. உங்களை எல்லாம் கூட்டிட்டு வர மிகப்பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதனால தான் உங்களை எல்லாம் கிளம்ப சொல்லிட்டு இருக்கேன். மாமா, நீங்க எதுக்கு இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? அவரே கொஞ்ச நாளா பைத்தியம் புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க அதான் அவர் வர முடியாதுன்னு சொல்றாருல. விக்ரம், நீ வா, கிளம்பு. இருமா, என்னம்மா சொல்ற? என்னடா நீ வரலையா? ஆமா, வரல. என்ன இப்போ? டேய், பேசாம வந்துடுறா. அக்கா எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்கா. நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் 1008 கேள்வி கேட்பா. அப்புறம் நான் தான் நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி முழிக்கணும். யோ, சி பையன், இவன் வர இடத்துக்கு நாளா வரணுமா என்ன? என்ன எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களா இன்னும் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்பினாதான் நேரத்தோட போய் சேர முடியும். அது தெரியும்க்கா, நான் ரெடி. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. பாத்தியா, பேக் அவுட் நின்று இருக்கேன். நான் ரெடி. பாட்டி, நாங்கெல்லாம் ரெடி. நீங்க தான் லேட்டு. குட்டி மாப்பிள்ள, நாங்கெல்லாம் ரெடினா உங்களை யாரெல்லாம் ரெடி? நீ, உங்க டாடி, மம்மி எல்லாம் ரெடியா? நானும் என் மம்மியும் மட்டும்தான் ரெடி. டாடி இன்னும் ரெடி ஆகல. அப்படி கரெக்டா சொல்லணும். பாத்தியா, உன் பையனும் ரெடியா இல்லையாமா. ஏற்கனவே அவன் வரமாட்டான்னு முறுக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு கேளு, வரானா இல்லையான்னு. வினய், என்ன இவன்? வினய், கத்தாதம்மா, வரேன். என்னம்மா? ஏ, நீ கல்யாணத்துக்கு வரலையா? மா, என்னம்மா? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டி நிக்கிறீங்க. என்னம்மா, ஃபங்க்ஷனா நீ போய் ஆசீர்வாதம் வாங்கினா பத்தாதா? வினய், ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டுமா நாம போறோம்? நான் தான் சொன்னேன்ல, அவங்க உன் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நான் இங்க வந்ததே அவங்க விசேஷத்துல போய் கலந்துக்கதான். இந்த வயசுல வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்கன்னா நம்ம மேல அவங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருந்திருக்கும். இப்படிப்பட்டவங்க பக்கத்துல 2 நாள் நாம இருக்கிறது நமக்கு தாண்டா நல்லது. மா, நீ நமக்கு எது நல்லதுங்கிறதான் பாக்குற. அவங்க இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. அது விசேஷ வீடுமா, அங்க அப்படியே பரபரப்பா இருப்பாங்க. அங்க போய் நம்ம 2 நாள் டேரா போட்டோம்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. மா, நான் இப்பவும் சொல்றேன், அவங்க ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னோம், அதுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே இவங்க மூட்டை பிடிச்சலாம் கட்டிட்டு வந்துட்டாங்க, நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேம்மா. மாமாவை பத்தியும் அத்தைய பத்தியும் முழுசா உனக்கு தெரியல. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன தனியா கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ வர முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் மகனையும் மருமகளையும் 2 நாளைக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுன்னு சொன்னாங்க. அவரு எதை மனசுல வச்சுட்டு சொன்னாருன்னு தெரியல. ஆனா அவர் ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கிளம்பு. மா, நீங்க என்னமா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க? ஒரு இன்விடேஷன் வைக்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிமா. அதை போய் நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க. என்னமா நீங்க? மா, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன். யாரெல்லாம் இன்விடேஷன் வச்சாங்களோ அவங்க எல்லாம் போய் கேட்டு பாருங்க. அவங்களும் நான் சொல்றதமா சொல்லுவாங்க. மா, ஒரு விசேஷ வீட்டுல எல்லாருமே 2 நாளைக்கு முன்னாடி போனாங்கன்னா அந்த வீடு என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இந்த காலத்து பசங்களுக்கு சொந்த பந்தங்களோட அருமையே தெரியல. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. வினய், அம்மா சொன்னா கேளுப்பா. இதுக்கு மேல கேள்வி கேட்காம முதல்ல கிளம்பு.
நேரம் ஆச்சுப்பா, வா போலாம். டே மாப்ள, ஏண்டா ஜல்லிக்கிட்ட காலை அடக்க கூப்பிடுறாங்க, கல்யாணத்துக்கு தானே கூப்பிடுறாங்க. வாடா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்படி யோசிச்சுட்டு இருக்க? யோ வெக்கமா இல்ல? ஏன் அப்படி அலையிற? உனக்கு வேணா நீ கிளம்பி போயா? என்னையே வான்னு இழுத்துட்டே இருக்க? ஆமா, உன்னை மூக்கணாங்கயிறு போட்டு இழுக்கிறாங்க. எனக்கு தெரியும்டா நீ எதுக்கு வரமாட்டேன்னு சொல்றேன்னு. தெரியுதுல? அப்புறம் எதுக்கு நீ என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? உங்களுக்குலாம் வேணா கிளம்பி போங்க, சும்மா என்ன டார்ச்சர் பண்ணி. அக்கா நானும் வரலக்கா, மாப்பிள்ள வரலன்னு எனக்கு போர் அடிக்கும். நான் வரல, நீங்க மட்டும் போங்க. மாப்பிள்ள வந்தாதான் நான் வருவேன். டாடி வாங்க டாடி. 80வது கல்யாணம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் பார்த்ததே இல்லை டாடி. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டாடி வாங்க டாடி.